ஹாய்ங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்து லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி 3 விடுகதை இந்த வீடியோக்குள்ளே தாங்க கேட்டிருக்கேன். அதை வந்து நீங்கள் கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 கண்டிஷன் இருக்குது. ஒன்று, நீங்கள் என்னோடய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்துட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்லாம் பிங் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பயோலையும் வந்து லிங்க்கு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணியிருக்கணும். அப்போ தாங்க உங்களோட நேம் வந்து கிவ் அவேக்கு வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு விடுகதைக்கு போகலாங்களா? ஒற்றைக்கால் வெள்ளைச்சாமி நீரோடையில் மீன் பிடிக்கிறான், அவன் யார்? மறுபடியும் கேட்டுக்கோங்க. ஒற்றைக்கால் வெள்ளைச்சாமி நீரோடையில் மீன் பிடிக்கிறான், அவன் யார்? ஸோ இங்கே நியர்பையில் வந்துட்டு ஒரு லேக் இருக்குது, அதில் தண்ணி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நிறைய பார்த்தேன், நிறைய பேர் சொன்னாங்க. அதனால சரி அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கோம். லாஸ்ட் டைமே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம், பட் போக முடியல. ஸோ இந்த டைம் போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கோம். இடையிடையில் போய் நிறைய பேர்கிட்ட விசாரித்து தான் போயிட்டுருந்தேன். ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா சென்ட்ரில், இந்த லேக்குக்கு சென்ட்ரில் வந்து ரயில்வே ட்ராக் போயிட்டுருக்கு. ஸோ ஆக்சுவலாக நாங்கள் இந்த சைடு போக தேவையில்லை, அந்த பக்கமாக இன்னொரு சைடு போகணும். பட் நாங்கள் வந்து ரூட் மாறி போயிட்டோம். மேப்பில் வந்து எங்களுக்கு வேறு லொக்கேஷன் காட்டுச்சு, அதனால் நாங்கள் ரூட் மாறி போயிட்டோம். இப்போ வந்து நாங்கள் என்னென்னா இந்த லேக்கையே சுற்றி அந்த சைடு போகணுங்க. ஸோ அங்கே பார்த்தா நிறைய ரோடு பிரிஞ்சு போயிட்டே இருக்குது. ஸோ ஒரு இடத்துலையும் நின்று யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கேட்டே தான் போயிட்டுருந்தோம். லாஸ்ட்டாக வந்து அதை தாண்டி கொஞ்சம் தூரம் போயிட்டோம். அங்கே ஒரு கொஞ்சம் சின்ன பையன்தான். அந்த பையன்கிட்ட கேட்கும்போது அவங்க இருந்துட்டு வாங்க கொண்டு போய் விட்றேன்னு சொல்லிட்டு அந்த லேக்கு பக்கத்துலேயே கொண்டு போய் விட்டுட்டு இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டருக்கு மேலே கூட்டிகிட்டு போய் எங்களை விட்டுட்டு வழி காமிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்தாங்க. இந்த மாதிரி நல்லவங்களும் இருக்காங்க. ஆக்சுவலி அந்த தம்பிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அந்த தம்பி கரெக்டாக கொண்டு போய் விடலை அப்படின்னா நாங்கள் இந்த இடத்த வந்து வெளிச்சத்தில் போய் பார்த்தே இருக்க முடியாதுங்க. இந்த இடம் வந்து எனக்கு இந்த சைட்லாம் எதுவும் பெருசாக தெரியாது. எனக்கு என்ன சொன்னாங்கன்னா இது வந்து ஓமலூருக்கும் பக்கம், தாரமங்கலமுக்கும் பக்கம், மேச்சேரிக்கும் பக்கம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ அதை வச்சு தான் சொல்கிறேன், இந்த 3க்கும் பக்கமாக தான் இருக்குது இந்த இடம். மணத்தாள் ஏரி அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தெரியல, ஒரு சிலர் மானத்தாளுங்கிறாங்க, ஒரு சிலர் மணத்தாள் அப்படிங்கிறாங்க. ஸோ எனக்கு கரெக்டாக எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. வண்டி விட்டு இறங்கினதுமே பார்க்குறதுக்கே அவ்வளோ இதாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. இது வந்து ஒரு 5:30 6 o'clock பக்கமாக ஆயிடுச்சுங்க. ஸோ எல்லாம் குளிச்சுட்டு தான் இருந்தாங்க நிறைய பேர். பட் ரொம்ப க்ரௌடு இல்லை, ஓரளவுக்கு தான் இருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து நான் எடுத்திருக்கேன், ஆனாலும் அந்த தண்ணியோட சவுண்டு அவ்வளோ சவுண்டாக இருக்குது. சரி வாங்க பக்கத்தில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நாங்கள் பக்கத்தில் போன உடனே இதுதான் வந்து இதோட மேல் சைடு தண்ணி வர இடம். நான் ஃபஸ்ட்டு ஒரு இது சொல்லியிருப்பேன், ரயில்வே ட்ராக் வந்து தண்ணிக்கு நடுவில் போயிட்டுருக்குன்னு. அந்த ட்ராக்கில் கரெக்டாக நாங்கள் போய் நிற்கிறோம். ட்ரெயின் போகுதுங்க. இது ஆக்சுவலி பேசஞ்சர் கிடையாது, கூட்ஸ் தான் போயிட்டுருக்கு. மேட்டூர் சைடு போகிற ட்ரெயினுன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியாது இந்த சைடு. பட் இந்த வியூ வந்து நல்லா இருந்தது. நாங்கள் ஒரு 5 minutes லேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நாங்கள் ரயில்வே கேட் ஒன்று கிராஸ் பண்ணி வந்திருப்போம், பார்த்துருப்பீங்க. அங்கேயே வந்துட்டு நின்று இருக்க வேண்டி இருக்கும். அப்போ வந்து இந்த சூப்பரான வியூ வந்து மிஸ் ஆகிருக்கும். இந்த தண்ணியோடு சேர்த்து ட்ரெயினை பார்க்குற அந்த சூப்பரான வியூ மிஸ் ஆகிருக்கும். இது கரெக்டாக நாங்களும் வரோம், அந்த ஒரு தம்பியும் வந்துட்டு எங்களுக்கு ரூட் காமிச்சு கொடுத்ததுனால இந்த ட்ரெயின் தண்ணி எல்லாமே சேர்த்து ஒரு பேக்கேஜாக கிடைச்ச மாதிரி. இந்த லேக்கோட ஃபுல் வியூ ஒன்று பார்க்கலாம் வாங்க. இப்படி தான் இருக்குது. இந்த இடம் வந்து எல்லாருமே நிற்கிறாங்க. ஸோ வந்து இங்கே ஆழமே கிடையாது, இங்கே கிட்ஸு கூட குளிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 2வது விடுகதைக்கான நேரம் வந்துருச்சு. ஸோ இந்த விடுகதையை நல்லா கேட்டுக்கோங்க. பூவோடு பிறந்து நாவோடு கலந்து விருந்தாவான், மருந்தாவான், அவன் யார்? மறுபடியும் கேட்டுக்கோங்க. பூவோடு பிறந்து நாவோடு கலந்து விருந்தாவான், மருந்தாவான், அவன் யார்? அங்கே நிறைய பேர் லாங்கில் இருக்காங்க பாருங்கள். அங்கே வந்து ஒரு ஆழம் இருக்கும் போல் இருக்குது.
அப்புறம் என்னங்க, ஒரு இடம் பாப்புலர் ஆயிடுச்சு அப்படின்னாலே வழக்கம் போல் ஸ்நாக்ஸ் கடைகள் தான். இங்கே வந்து கொஞ்சம் கார்ன் பஜ்ஜி அந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க. ஐஸ்கிரீம் வண்டி கூட ஒன்று நிறுத்தியிருந்தாங்க. ஓகே, நான் இங்கே மேலே நின்று பார்த்துட்ருக்கேன். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடில் போய் தண்ணியில் இறங்கி பார்க்கலாம். ஓகே வாங்க. போகிற இடமே பாருங்கள், ஃபுல்லாக ஏதாவது சாப்பிட்டுட்டு அந்த குப்பை எல்லாமே ஃபுல்லாக கிடக்குது. பட் அதெல்லாம் தாண்டி தான் போகணும், என்ன பண்ணுறது, போய் பார்ப்போம் வாங்க. ஒரு பஜ்ஜி ஒன்று வாங்கினாங்க, அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. உள்ள மாவு அப்படியே பச்சையாக இருக்குது, வேகவே இல்லை. ஒரு கடி கடித்து பார்த்தா ஃபுல்லாக அப்படியே பச்சை மாவு. அதனால் அப்படியே வேறு என்ன பண்ணுறது சொல்லுங்கள், தூக்கி தான் போட முடியும், இல்லைன்னா வயிறு கெட்டுரும். வாங்கிட்டேன், வேறு வழி இல்லை. அப்படியே வந்ததுக்கு சரி கால் நனைச்சிடலாம் தண்ணியில் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில் இறங்கலான்னு போனேன். இந்த இடமெல்லாம் புல்லாக இருக்குது, இந்த இடத்துல போனால் கண்டிப்பாக வலிக்குதான் விடும். நான் எப்போவுமே செப்பல் போட்டு தாங்க தண்ணியில் இறங்குவேன். எனக்கு வந்து வெறுங்காலில் தண்ணியில் இறங்கினேன் அப்படின்னா எனக்கு கால் ஸ்டெப் வைக்கிறதுக்கே வராது. எப்போவுமே அதிகமாக நான் செப்பல் போட்டே இருக்கிறதுனால எனக்கு அந்த மாதிரி தான் நடக்க முடியும். எங்கள் கொடிவேரி ஆற்றுக்குள்ளே ஆற்றை கிராஸ் பண்ணி நடக்கும்போதே நான் செப்பல் போட்டு தான் நடந்துகிட்ருக்கேன். சரி, இங்கேயும் அப்படியே தண்ணி பக்கத்தில் போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே மெதுவாக நடக்க ஆரம்பிச்சிட்டேங்க. தண்ணி கம்மியாக வர மாதிரி, கீழே வந்து ஆழம் கிடையாது, ஒரு கெண்டைக்கால் அளவு தான் வரும். ஆனாலும் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸாக தான் இருக்குது. ஏன்னா பாசமும் இருக்குது, ப்ளஸ் புல்லுங்கிறதுனால கொஞ்சம் வழுக்கவும் பார்த்து தான் போகணும். இது ஒரு மாதிரி லேயராக தண்ணி வர்றதுனால பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க. நிறைய பேர் குளிச்சுட்டு தான் இருக்காங்க. அந்த இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆழமாக இருக்கும் போல் இருக்குது, ஒரு ஆள் அளவுக்கு. அங்கே நிறைய பேர் அங்கே தான் குளிச்சுட்ருக்காங்க. நாங்கள் வந்து ஈவினிங் போனதுனால தண்ணியில் குளிக்கலாம் இல்லை, சும்மா கை நனைச்சிட்டு கால் நனைச்சிட்டு வந்தாச்சு. ஏன்னா ஈவினிங் அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் மாதிரி வரணும். தண்ணியில் நனைஞ்சிட்டு அப்படியே வந்தோம் அப்படின்னா செட் ஆகாது, ஒரு மாதிரி குளிர் எடுத்துரும், ஃபீவர் வந்துடும். அதனால் இந்த வம்பே வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்துட்டேன். தேர்ட் அண்டு லாஸ்ட் விடுகதைக்கான நேரம் வந்தாச்சுங்க. இந்த விடுகதையை நல்லா கேட்டுக்கோங்க, இது ரொம்ப ஈஸி. பச்சை பெட்டிக்குள் வெள்ளை முத்துக்கள். மறுபடியும் சொல்கிற கேட்டுக்கோங்க. பச்சை பெட்டிக்குள் வெள்ளை முத்துக்கள், அது என்ன? தண்ணியோட ஒரிஜினல் சவுண்டு அவ்வளோ சவுண்டாக இருக்குங்க. நான் சவுண்டை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி வச்சுருக்கேன் வீடியோவில். ஓகேங்க, இவ்வளோ தான் வீடியோ. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா தான் பார்க்க முடியும். நாங்கள் ரிட்டர்ன் ஆகும்போது நல்லா இருட்டிருச்சுங்க. நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும், ட்ராவல், குக்கிங், ஸ்டிச்சிங், இந்த மாதிரி எல்லாமே வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு அந்த சர்ப்ரைஸ் ஸ்பெஷல் கிஃப்ட்டை உங்கள் வசமாக்கிக்கோங்க. ஆல்ரெடி சொன்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட வரேன். அது வரைக்கும் டாடா, பை பாய்.